எதையும் விலையை ஏற்ற மாட்டேன்னு சொன்னீங்க. நீங்கள் வந்து என்னென்ன பண்ணீங்க? வந்த உடனே பால் விலை ஏற்றுனீங்க. நான் பெரிதும் மதிக்கக்கூடிய சகோதரர் ஸ்ரீதர் அவர்கள் இங்கே போகிற போக்கில் ஒன்று சொன்னார். ஆட்சிக்கு வந்த உடனே பால் விலை ஏற்றுறாங்களேன்னாரு. பால் விலை லிட்டருக்கு 3 ரூபா குறைச்சாங்க. இப்படி தான் இருக்கு இவங்க வாதம். பால் கொள்முதல் விலையை அதிகப்படுத்தினார்கள். பால் கறக்கிறவங்களுக்கு அவங்க கிட்ட இருந்து பாலை வாங்குதில்ல அரசு, அதோடைய கொள்முதல் விலையை அதிகரித்து விற்பனை விலையை லிட்டருக்கு 3 ரூபா குறைச்சது அரசு. ஆனால் நம்ம போகிற போக்கில் ஏற்றிட்டாங்கன்ட்டோம் சொல்கிறோம். செஞ்சாங்களா செய்யலையான்னு தான் கேட்குறோம். நேற்று எங்களுடைய தலைவர் விஜய் சார் என்ன சொன்னார்? ஸ்பெசிஃபிக்காக ஒன்றா சொன்னார். ஒவ்வொரு வாக்குறுதியும் இந்த வாக்குறுதி நிறைவேற்றினீங்களா மக்கள்கிட்ட கேட்டார், வாக்காளர்கிட்ட கேட்டார், வெகுஜன மக்கள்கிட்ட கேட்டார். யார்கிட்டையும் கேட்கல. ஒரு பிரஸ்கார்கிட்டையோ அவர் ஃப்ரெண்டுக்கிட்டையோ வேற ஒருத்தையும் கேட்கல. சம்பந்தப்பட்ட மக்களிட கேட்டார்கள். ஆமாம், அரியலூரில் உங்களுக்கு இதை செஞ்சுருக்காங்களா, பொதுமக்களை இதை செஞ்சுருக்காங்களா, இந்த வாக்குறுதியை செஞ்சுருக்காங்களா சொல்லுங்க. அப்போ அதுக்கு என்டார்ஸ் பண்ணுறது யாரு? பயனாளிகள், பெனிஃபிஷரிஸ், மக்கள், வெகுஜன மக்கள். இல்லை சொல்றாருன்னா இல்லை, மக்கள் சொல்றாங்க இது இல்லை. இப்போ எப்படி வந்து செய்திகள் பரவுது? அரியலூரில் நேற்று பேசுகின்ற பொழுது இவங்களும் தாவேக்காவினர் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இன்றைக்கு அரியலூர் மாவட்டத்தினுடைய அப்போ நம்முடைய போக்குவரத்துறை அமைச்சர் அரியலூர் மாவட்டம் அவர் அதை தெளிவாக சொல்கிறார். ஒரு நடிகருக்கு கதை வசனம் எழுதி கொடுப்பாங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர் எழுதுவார், அசிஸ்டன்ட் டைரக்டர் அதை சொல்லிக் கொடுப்பாங்க. அது மாதிரி விஜய்க்கு சொல்லிக் கொடுத்து பேச வச்சிருக்காங்க. மருதையாற்றின் குறுக்கே வாரணவாசியில் தடுப்பணை கட்டுவதற்கு கடந்த முறையே தமிழ்நாடு முதலமைச்சர் அரியலூர் வந்தபோது அறிவிப்பு வெளியிடப்பட்டு ஜியோ வெளியிட்டு டெண்டர் விடப்பட்டு பணிகள் தொடங்குகின்றன. யாரு? சிவசங்கர் சொல்றாரு. முந்திரி பதப்படுத்தும் பூங்கா பராணம் கிராமத்தில் அமைக்கப்பட்டு அறிவிப்பு வெளியிடப்பட்டு அதற்கான பணிகள் தொடங்கப்பட்டு விட்டன. இதை எல்லாத்தையுமே அவங்க இல்லைங்கிறாங்க. இல்லைன்னு சொல்றாங்க. யாரோ எழுதி கொடுக்குறா, வாசிக்கிறாங்க. நீங்க கல்வி கடன் ஆட்சிக்கு வந்தோடனே நிறுத்தப்படும் சொன்னீங்க, செஞ்சீங்களா சார்? நானே கேட்குறேன், நான் ஒரு வாக்காளராக கேட்குறேன், நீங்க செஞ்சீங்களா? அப்புறம் டாஸ்மார்க்லாம் படிப்படியாக குறைக்கிறேன்னு சொன்னீங்க. நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள் இந்த 2-3 வாக்குறுதிகள் முக்கியமான வாக்குறுதிகள். அது விமர்சனத்துக்கு உட்படுத்தப்பட வேண்டியவை. அதற்கு அரசு பதில் சொல்லி ஆகணும். அப்போ நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதிகள் என்னன்னு சொல்லுவீங்க? காலை உணவு திட்டத்தை யார் கொண்டு வந்தா? விஜயா? பெண்களுக்கு கட்டணமில்லாத பேருந்தை யார் கொண்டு வந்தா? ஐ.சி. சந்திரசேகரா? நான் சொல்ற ரெண்டு விஷயம் முடிச்சறேன் மேடம். அதிமுக கூட்டங்களே அப்படி நடந்துக்கலையே, ஏன் தாவேகா கூட்டத்துல ரொம்ப சிம்பிள். ஒரு தலைவன் மேல இருக்கிற அவ்வளவுக்கு அதிகமான அன்பு இவ்வளவுதான் காட்டுது. ஒரு உண்மைத்தலைவன் எம்ஜிஆர் இப்படி தான் இருந்துச்சு. அந்த டைம்ல நீங்களும் பிறக்கல, நானும் பிறக்கல. இதெல்லாம் நடந்துச்சு. கண்டிப்பா இருந்துச்சு. இப்படி கண்டிப்பா இருந்துச்சு. இப்படி எந்த அரசியல் கட்சியாவது, எல்லா அரசியல் கட்சியும் சேர்த்து சொல்றேன், எந்த அரசியல் கட்சியாவது மாநாடு நடத்தும் போது அல்லது பொதுக்கூட்டம் நடத்தும் போது இப்படிதான் நடக்குதா? ஏர்போர்ட்டே நேற்று போர்க்களம் மாதிரி மாறி இருக்கு. ஏர்போர்ட்ல பெண்கள் மயங்கி விடுறாங்க. ஏர்போர்ட்டோட பேரிகார்டெல்லாம் அடிச்சு உடைச்சிட்டான். ஒரு குழந்தை தொலைஞ்சிருச்சு கூட்டத்தில். பேரண்ட் போலீஸ் தூக்கி கையில் வச்சுட்டு பேரண்ட்டை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. வீடுங்க, ஓட்டு வீடு, ஆஸ்பெட்டாஸ் வீடு, ஏழை எளிய மக்களுடைய வீடு, அது மேலெல்லாம் ஏறி ஓடுறானுங்க துப்புன்னு. நீங்க எப்படியான ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கிறார் விஜய்ங்கிறத நீங்க கொஞ்சம் கவனிக்கணும் தயவு செய்து. கொடுத்து ஓஆர்எஸ் கொடுத்து எல்லாமே பார்த்துட்டு ஒருத்தர் ரொம்ப முடியாதவரை அந்த ஆம்புலன்ஸ்க்கு வழி விட்டார். அந்த ஒரு ஆம்புலன்ஸுக்கு வழி. அந்த கூட்டத்திலையும் வண்டி நகர்ல வண்டி நகர்ல ஆனா அந்த ஆம்புலன்ஸ் வழி விடுறாங்க. இதே பசங்க தான் பண்றாங்க, இதே தொண்டர்கள் தான் பண்றாங்க. பகுதியில இருந்து நேற்று ஒருத்தர் வர்றாரு. அவருடைய தந்தையார் இறந்து போயிட்டார் புதுக்கோட்டையில. அவருடைய இறுதிச் சடங்குக்காக வர்றாரு. திருச்சி விமான நிலையத்தில் இறங்குறாரு. 5 மணி நேரம் ஸ்டக்காய் நிக்கிறாரு. கண்ணீர் விட்டு கதறாரு. வீடியோ வேணா பிளே பண்றேன் என்ற இருக்குது. ஏன் வேற எந்த கட்சிக்கும் தொண்டர்கள் இல்லையா? அவங்க நினைச்சா இல்ல ஒரு நிமிஷம், அவங்க நினைச்சா ரோட பிளாக் பண்ண முடியாதா? இவங்க என்ன நினைக்கிறாங்க? ரோட பிளாக் பண்றது மற்றவர்களுக்கு தொல்லை கொடுப்பதுதான் தங்களுடைய பலம்னே நினைச்சிட்டு இருக்காங்க. இதுவா பலம்? நீங்க சொல்றது விஜய் அப்படி சொல்லி செய்ய சொன்னது மாதிரியான ஒரு உருவத்தை நான் பகிரங்கமா குற்றம் சாட்டுறேன். அப்படிதான். ஏன்னு சொல்றேன், நான் அதுக்கு சான்று தரேன். என்னுடைய பார்வையை நான் சொல்றேன். இதே விஜய் கூட்டம் இல்லாம வர முடிஞ்ச இடத்தை நான் சொல்லட்டுமா? அவர் வீட்டு பக்கத்தில் ஈசிஆர்ல பாலவாக்கத்தில் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிக்க வந்தார். கூட்டமே இல்லையா? அமைதியா வந்து மாலை போட்டு போனீங்களே. மதுரை மாநாட்டுக்கு வந்தார்ல, குறிப்பிட்ட டயத்துக்கு வந்தாரா இல்லையா? மதுரை மாநாட்டு ஸ்டேஜுக்கு வர்ற வரைக்கும் எங்கேயா ரோடு பிளாக் ஆச்சா? அவர் மதுரை மாநாட்டுக்கு எதுல வந்தார்னா அது எந்த மீடியால லைவ் இருக்கா, வீடியோ இருக்கா என்ற காட்டுங்க. நீங்க மதுரை மாநாட்டின் பொழுதும் இதே கோரிக்கையை விஜய் வைத்தார். ஆனால் மதுரை மாநாட்டிற்கு உங்களால அமைதியா கரெக்டா ஸ்டேஜுக்கு வர முடியுது, ரோட பிளாக் பண்ணாம வர முடியுது, உங்க ரசிகர்களுக்கு நீங்க எதுல வரீங்கன்னே தெரியாம கரெக்டா வர முடியுது. இங்க அரசு சில விதிகளை வகுத்து கொடுக்குது. நீங்க ரோட் ஷோ நடத்தக்கூடாது, உங்க பின்னாடி வாகனங்கள் போகக்கூடாது, ரோட பிளாக் பண்ணக்கூடாது, இத்தனை மணில இருந்து இத்தனை மணி வரைக்கும் இங்க பிரச்சாரம் செய்ய அனுமதி. அதுல ஒரு 1/2 மணி நேரம் முன்ன பண்ண ஆனா அது ஏற்புடையது. 5 மணி நேரம் நீங்க திருச்சியை பிளாக் பண்ணுவீங்களா? நீங்க
அப்புறம் நீங்க என்ன சொல்றீங்க, அரசு எங்களை வஞ்சித்து விட்டது. இல்ல, ரெண்டு பிரச்சனைங்க. எல்லா கட்சிகளுக்கும் கூட்டம் இருக்கிறது, எல்லா கட்சிகளுக்கும் தொண்டர்கள் இருக்கிறார்கள். ரோட் ஷோ எல்லாருமே நடத்திருக்கிறாங்க, முதலமைச்சர் நடத்திருக்கிறார், பிரைம் மினிஸ்டர் நடத்திருக்கிறார். ரோட் ஷோ எப்படி நடக்குங்க? நீங்களும் ஒரு ஜாண்டி சொன்ன ரோட்ல ஓரத்துல எல்லா தொண்டர்களும் வரிசையா நிப்பாங்க, வேகமா வண்டி போகும் அல்லது சிக்கல் இல்லாம வண்டி போகும், போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துவாங்க. நான் என்ன கேட்கிறேன், என்னுடைய கேள்வி ஒன்னே ஒண்ணுதான். நீங்க நினைத்திருந்தால் இதை உங்களால செய்ய முடியும். சரி, அதை விட்டு அண்ணாவினுடைய பிறந்தநாள், அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு அவருடைய நினைவை போற்றி அண்ணாவினுடைய அரசியலையும் நான் முன்னெடுக்கிறேன் என்று சொல்லக்கூடிய மரியாதைக்குரிய சகோதரர் விஜய் அவர்கிட்ட நான் கேட்கிறேன், அண்ணா இப்படியான தளபதிகளையும் சேனாதிபதிகளையும் தான் உருவாக்கினாரா? நீங்க என்ன பண்ணீங்க தெரியுமா? நேற்று சாம் டேனியல் சீனியர் ஜேர்னலிஸ்ட் நம்மளோட கலீக் அவர் பேசிட்டு வர்றாரு, அவர் தோல்ல துண்டை போட்டு இழுத்துட்டான் கொடுத்தேன். லைவ் இருக்கு எல்லா வீடியோலையும், நீங்க பாத்தீங்கல்ல. எந்த அரசியல் கட்சியாவது, எந்த அரசியல் கட்சி தொண்டராவது இப்படி நடந்திருக்காங்க, பிஹேவ் பண்ணிருக்காங்களா? அவரை சுத்தி நின்று கத்துறான், ஆடுறான். நீங்க எப்படி உருவாக்கி வச்சிருக்கீங்க? நான் திருப்பி சொல்றேன், அரசியல் மயப்படுத்தப்படாத வெறும் ரசிகர் கூட்டமாக ஒரு கூட்டத்தை சகோதரர் விஜய் வைத்திருக்கிறார். அன்பயாஸ்டா சொல்றேன், நேற்று நடந்த அவ்வளவு பெரிய மாஸ் கிரௌட்ல பெண்கள் கூட, நீங்க இளைஞர்கள் சொல்றீங்க, பெண்கள் வாக்காளர்கள்லாம் கூட கூடி இருந்து அங்க கூட்டத்தில் வந்தவங்களுக்கு எத்தனையோ உதவிகள் பண்ணியிருக்காங்க. யாரும் அதிகாரிகள் பண்ணல, அங்க இருந்த குளிமை இருந்த கூட்டம் தான் அவர்களை பார்த்தது. அதே மாதிரி அங்கே குளிமை இருந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் தான் அவர்களை அத்தனை பேரையும் காப்பாற்றினார்கள். நேத்து அழுறாங்க திருச்சியில, என் மரக்கடை உடைச்சிட்டாருன்னு ஒரு பெரியவர் கத்துறாரு. இவங்க என்ன சொல்றாங்க, பின்னாடி ஸ்டாலின் போட்டோ இருக்குங்கிறான். சரி, அது காம்பவுண்ட் சோறு அரசு வரைஞ்சு போட்டு. சரி, நான் ஒரு வாதத்துக்கு கேட்கிறேன், அது திமுக காரன் கிடையாவே இருக்கட்டும், உடைச்சிருவீங்களா நீங்க? பூக்காரம்மா கதறுது, என் பொழப்பே போச்சுங்கிறாங்க. இன்னைக்கு அன்பில் மைய சொல்லியிருக்கிறார், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொன்னதை வாசிக்கிறேன். சையது முர்துசா பள்ளியோட மேற்கூரையை உடைத்து கழிவறையை வீணடிச்சுட்டு போயிருக்கிறாங்க. நீங்க நல்லா வாங்க, என்ஜாய் பண்ணி உங்க தலைவரை கொண்டாடுங்க. அரசு சொத்துக்களை சேதப்படுத்தணுமா, அரசு பள்ளிகளை சேதப்படுத்தணுமா? இது ஒரு இடத்துல இல்ல. நான் திருப்பி சொல்றேன், வள்ளுவர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டம், சென்ட்ரல் மீடியன் ஃபுல்லா உடைச்சிட்டாங்க. இப்ப ஏர்போர்ட்ல முழுக்க பேரிகார்டை உடைச்சு நாஸ்தி பண்ணிட்டாங்க. போர்க்களம் அவங்க கட்சி தலைவர் பேனரை கிழிச்சு தூக்கி தூரப்பட்டாங்க. அப்ப நான் என்ன சொல்றேன், நீங்க இங்கே ஆட்சியாளர்களையும் இதற்கு முன்பு ஆண்டவர்களையும் ஆள வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களையும் திராவிட இயக்க அரசியலையும் தமிழ் தேசிய அரசியலையும் இடதுசாரி அரசியலையும் வலதுசாரி அரசியலையும் எல்லா அரசியலும் நீங்க கேள்வி கேளுங்க, அதற்கான ரைட்ஸ் உங்களுக்கு இருக்குது. அதற்கு முன்பாக ஒரு அழகான பக்குவப்படுத்தப்பட்ட அரசியல்மயப்படுத்தப்பட்ட ஒரு இளைஞர் கூட்டத்தை உருவாக்குங்க. இப்போ என்ன பண்ணணும்? அரசியல் கட்சியுடைய பணி என்ன? அரசியல் கட்சியுடைய பணி என்ன? நீங்க செய்யல, நாங்க செய்யறோம் அப்படின்னு அரசியல் சொல்லும்போது நீங்க தான் சொல்லணும், நாங்க செஞ்சிருக்கோம் சொல்லி பொத்தாம் பொதுவா சொல்லாம ஸ்பெசிஃபிக்கா டீடைலா அடுக்குங்க, மக்கள்கிட்ட சொல்லுங்க, பேப்பர்ல கொடுங்க. ஓகே, நாளைக்கு காலையில கொடுங்க பேப்பர்ல, ஒன்னொன்னா ஸ்ட்ரீட்டா போட்டு இந்த டேட்ல ஜீவோட போடுங்க. ஓகே, நான் முதல்வன், தமிழ் புதல்வன், புதுமை பெண் திட்டம், கட்டணமில்லாத பேருந்து தொடங்கி மகளிர் உரிமை தொகை, காலை உணவு திட்டம், சென்னையில் அவ்வளவு பெரிய கலைஞர் பன்னோக்கு மருத்துவமனை, மதுரையில் அவ்வளவு பெரிய கலைஞர் பேரில் ஒரு 100 ஆண்டு பெரிய நூலகம், கொரோனாவில் பெற்றோர்களை இழந்த குழந்தைகளுக்கான நிவாரண நிதி, அவங்களுக்கு அவங்க 18 வயது அடையும் வரைக்கான நிதி, விபத்தில் முடிச்சிடறேன், விபத்தில் காயம்பட்டவர்களுக்கு நம்மை காப்போம் 48 என்று இன்னொரு காப்போம் 48. இந்த ஒரு திட்டத்தில் இங்கே காப்பாற்றப்பட்டவர்கள் எத்தனை பேர் தெரியுமா? எனக்கு அவர் கேட்டார்ல 5 நிமிஷம், ஒரு தனி டிபேட் வைங்க. அது தொடர்பாக திட்டங்களை நான் வரிசையா அடுக்கிறேன். இந்த ஆட்சியில் போடப்பட்ட திட்டங்களை அவ்வளவு திட்டங்கள் நிறைவேற்றியிருக்கிறார்கள். ஒரு ஆட்சி நடக்கிறது, அந்த ஆட்சியினுடைய போதாமைகளை சுட்டி காட்டுங்க, குறைபாடுகளை சுட்டி காட்டுங்க, அது வேற. ஆனால் நீங்க இந்த எங்களுக்கு மக்கள் கூட்டம் இருக்குன்னு காட்டிக் கொள்வதற்காக இந்த வேலையை பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, எல்லா கட்சிகளும் இதே மாதிரி இறங்கினாங்கன்னா அது பொது அமைதிக்கு கேடு, தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு நல்ல